வெளித்தோற்றத்துக்கு பார்த்தா ஏதோ விஜய்க்கு நல்லது செய்வதற்காக, அதாவது விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த ஓய்வு பிரிவு பாதுகாப்பை ஒன்றிய அரசு கொடுத்த மாதிரி தோணினாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதை பாஜகவோடு ஒப்பிட்டு இல்லை பாஜக சாயம் பூசுறதே தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதை குறித்தெல்லாம் நம்மை போன்றவர்கள்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அவ்வளோ அபத்தமாகவும் முட்டாள்தனமாகவும் விஜய்க்கு இந்த நிமிடம் வரை எந்த அச்சுறுத்தலுமே கிடையாது. இவருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக நீங்கள் நினைத்தல், அதாவது இந்த ரசிகர்களுடைய பிதற்றலும் உளறலும். இப்போ லாஸ்ட் வீக் பிரசாந்த் கிஷோர் சந்திச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு 15-20% வாக்குகள் விஜய்க்கு வரலாம். அதில் ஒரு திருத்தமே இருக்கு. ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் 2 வாக்குகள் விஜய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி அப்படின்னா, திமுக வலிமையா இருக்கிற கூட்டணி எதிர்க்கிறதுக்கு அதிமுகவும் தாவேகாவும் இணையறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு அந்த திமுக வாக்கு சதவீதத்தில் சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா? விஜயினுடைய வருகை என்பது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான். ஆனால் இந்த 2 பெரிய ஃபோர்ஸும் இணைகிறத இவங்களால தடுக்க முடியாது. அவங்க விஜயை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ யார் முதல்வர் பதவி அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்பியூட் ஆகும். இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டைல் தான், உங்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து தான் அவரை கூட்டணிக்கு கொண்டு வருவார். விஜயோட டார்கெட் அப்படின்றது 2031 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வருது தான். நிச்சயமாக. ஏன்னா விஜயுடைய டார்கெட் 2026 ஆட்சிக்கு வருவது தான். ஆனால் அது சாத்தியம் இல்லை. அது அவருக்கு புரியுமா? ஆமாம், அது அவருக்கு புரிந்ததால் தான் இன்னைக்கு 21 வரும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி வெர்சஸ் விஜய்னு நிற்கும். அன்னைக்கு ஈஸியாக இவர் உதயநிதியை வீழ்த்தி விட முடியும். துணை முதலமைச்சராக இருக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இது எல்லாத்தை விட விஜய் அப்படின்ற ஒரு நடிகரால எப்படி உதயநிதி வீழ்த்த முடியும்? பாமர மக்கள் கிட்ட போய் உதயநிதியை தெரியுமா விஜயை தெரியுமானா விஜயத்தான் தெரியும்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு 50 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை விட 5 படத்தில் நடித்த ஒரு சினிமா நடிகனுக்கு தான் இங்க மக்கள் செல்வாங்க. அதுதான் யதார்த்தம். இல்ல உதயநிதி நடிகர்லாம் இல்ல. நிறைய பேர் உதயநிதி நடிகர் நடிகர் நடிகர்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா மு.க. ஸ்டாலினும் நடிகர் தான். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம். இதோட பின்னணி என்ன சார்? வெளித்தோற்றத்துக்கு பார்த்தா ஏதோ விஜய்க்கு நல்லது செய்வதற்காக, அதாவது விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த ஓய்வு பிரிவு பாதுகாப்பை ஒன்றிய அரசு கொடுத்த மாதிரி தோணினாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜயனுடைய எதிர்காலத்தை காலி பண்ணுவதற்காக பாஜக போட்ட ஒரு சூழ்ச்சியோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வரப்போறார் அப்படிங்கிற அந்த செய்திகள் ஒரு பரபரப்பாக அடிப்படை தொடங்கும் போதே ஒரு விமர்சனம் அவர் மேலே முன்வைக்கப்பட்டது. இவர் பிஜேபியுடைய பி டீமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் கூட பல நேர்காணலில் அந்த சந்தேகத்தை எழுப்பி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களிலும் பலதரப்பட்ட நபர்கள் இப்படியான ஒரு கருத்தை தொடர்ந்து முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சி தொடங்கினார். எங்களுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் பாஜகவை தன்னுடைய எதிரியாக அவர் முன்னிறுத்தினாலும் இன்னமும் கூட விஜய் பாஜகவுடைய பி டீமாக இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குற ஒரு சக்தியாக விஜய் இருப்பார். அதன் மூலம் திமுகவுக்கு அதனுடைய வெற்றியை பாதிக்கிற ஒரு சக்தியாகவும் இவர் இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட இவர் பகிரங்கமாக அந்த ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பெரிய அளவில் எதுவும் கருத்து சொல்கிறது, சும்மா போக்கில் அப்படி லேசாக அப்படி மயிலிறகால் தடவி கொடுக்குற மாதிரி கருத்து சொல்கிறாரே தவிர ரொம்ப அப்படி வீரியமாக ஃபோர்ஸாக எந்த கருத்தும் அவர்கிட்டேருந்து வரல. பொதுவாக அரசியல் இல்லை சார். இப்போ மாநிலத்தை யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்கள தானே எதிர்த்து அரசியல் பண்ணணும். கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு பாஜக அரசு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்போது நீங்கள் அவர்களையும் எதிர்த்து தானே ஆகணும். இப்போ நீட்டு உட்பட பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான மனநிலையில் எதிரான நிலைப்பாட்டில் ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. உதாரணத்துக்கு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் கூட ஒரு பாரபட்சத்தை காட்டுறாங்க. நீங்க அதை கூட எதிர்க்காமல் எப்படி நீங்க அரசியல் பண்ண முடியும்? சீமான் மாதிரி அப்படி இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி நாங்கள் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அரசியல் நடத்த முடியும்? பட்ஜெட்டுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டார்ல சார், ட்விட்டர் மூலமாக தன்னுடைய கேள்வியை எதிர்ப்பை தெரிவித்தார்ல. அப்படி ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்டாருன்னு ஒரு தாவேகா தொண்டனுக்கு நினைவில் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஏன்னா அதை ஒரு சம்பிரதாயமா அப்படி கேட்டுட்டு அப்படி நகர்ந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போன்ற செயல்பாடுகள், அதாவது
ஒன்றிய பாஜக விஷயத்தில் விஜயினுடைய அந்த மென்மையான அணுகுமுறை நீடிப்பதால் அவர் பாஜகவுடைய பி டீமா இருப்பாருங்கிற சந்தேகம் வந்து இன்னமுமே அப்படியே தான் இருக்கு. அதை உடைக்க வேண்டிய கட்டாயம் அதை உடைக்க வேண்டிய கட்டாயம் நெருக்கடி விஜய்க்கு இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு ஒய் பாதுகாப்பு அப்படின்னு ஒன்றிய அரசு கொடுக்கும்போது அந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா மேலும் வலுவடையும். அப்போ விஜய்க்கு யாராவது ஒரு வாக்காளர் வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஆகா இவர் பிஜேபி ஆள் போல இருக்கே, அப்போ இவருக்கு நம்ம ஓட்டு போட வேணான்னு அவர் முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுபோல் பலரும் முடிவெடுத்தா அப்படின்னா அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அதனால இந்த என்ன சொல்லுவாங்க, உபகாரம் பண்ணலைனாலும் பரவாயில்ல உபத்திரவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட பாஜக விஜய்க்கு வந்து ஒரு உபத்திரவத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒய் பாதுகாப்பு ஜெட் பாதுகாப்பு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு அச்சுறுத்தலாவது இருக்கணும். விஜய்க்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு ரஜினி ரசிகன் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது முட்டை வீசுவேன் அப்படின்னு உளறி இருக்கான். அதை நீங்கள் ஒரு குடிகாரனுடைய உளறலாகவோ அல்லது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய உளறலாகவோ தான் எடுத்துக்கணும். அதுக்காக இவன் இப்படி ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறதுனால நீங்கள் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அப்போ நீங்களா மனமும் வந்து அவர் மீது அக்கறை கொண்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று இவர் நம்மாளு அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இப்படி ஒன்று கொடுத்து இவரை நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கமாக இருக்கணும். இப்போ ஐபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார். அந்த ரிப்போர்ட்டில் இது மாதிரி பிரபலமாக இருக்கக்கூடியவங்க, இது ஏதேனும் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவங்க அப்படின்ற அடிப்படையில் தான் விஜய்க்கு வந்து இப்போ ஒய் பிரிவு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பாஜகவோடு ஒப்பிட்டு இல்லை பாஜக சாயம் பூசுறதே வந்து தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நீங்கள் அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நம்ம எந்த கணக்கிலையுமே எடுத்துக்க முடியாது. இன்னொன்று அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர், அவருடைய முழு நேர வேலையை பாஜகவுக்கு முட்டு கொடுப்பதும் பாஜகவுடைய அரசியல் எதிரிகளை வசைப்பாடுவதும் தான் அவருடைய நோக்கம். இன்னொன்று அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதை குறித்தெல்லாம் நம்மை போன்றவர்கள்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அவ்வளோ அபத்தமாகவும் முட்டாள்தனமாகவும் அப்படி உளறி கொட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா அதிகமாக உளறுவது சீமானா அண்ணாமலையார்னு ஒரு பெரிய டிபேட்டே வைக்கலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய உளறல் அதிகமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் சொல்கிறாரு அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லையும் வந்து உருவுறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு. இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? அதுக்கப்புறம் பாஜக ஒன்று நினச்சா 50 வருஷமானாலும் செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அண்ணாமலையினுடைய ஒரு உளறலாக இதை எடுத்துக்க வேண்டியதா. அதனால் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்வதால் அது ஒரு நியாயமான வாதமாக நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. இந்த விஜய் குறித்த அவருடைய கருத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்ததால் விஜய் மீது குற்றச்சாட்டு விமர்சனமும் வைக்கும் போது அது முட்டு கொடுக்க வேண்டிய வேலை அண்ணாமலைக்கு என்ன வந்தது? அது விஜய் தானே மறுக்கணும். விஜய் கட்சியை பாஜக நோக்கி கேள்வி வருது இல்லை சார், அப்போ அவரு தானே விளக்கம் கொடுப்பாரு. ஆமா, அது அவருடைய கடமையை அவர் செய்யறாரு. அதே நேரம் நம்ம அண்ணாமலையுடைய இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ அவர் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பிப்ரவரி 23 முடியுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மண்டல மாநாடு, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், நடைப்பயணம் அப்படின்னு அவர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒய் செக்யூரிட்டி அப்படின்றது அவருக்கு இன்னும் ஒரு பலமாக தானே இருக்கும். அப்படிதானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதாவது விஜய் வந்து எங்கு வந்தாலும் இப்போ வந்து அந்த ஜிம் பாய்ஸ் என்கிற அந்த தனியார் துபாய் நிறுவனம் செக்யூரிட்டி வந்து அவருக்கு இருக்கு. இன்னொன்று வந்து அது துபாய் நிறுவனம், அவருடைய மேனேஜரான ஜெகதீஷ் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ அவங்க பணத்துக்காக மட்டும் இல்லை, விஜய் மீது ஒரு தனிப்பட்ட அக்கறை கொண்டும் அந்த தனியார் பாதுகாப்பு ஆட்கள் அவரை சுற்றி இருக்காங்க. அதை தாண்டி யாருமே அவரை நெருங்க முடியாது. இதுதான் யதார்த்தம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய் வந்து ஒரு தமிழகம் தழுவிய அளவில் ஒரு சுற்றுப்பயணம் போனா அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறையும் அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடத்தானே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 8 பேர் எதற்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், விஜய்க்கு வந்து இந்த நிமிடம் வரை எந்த அச்சுறுத்தலுமே கிடையாது. அப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக நீங்கள் நினைத்தால், அதாவது இந்த ரசிகர்களுடைய பிதற்றலும் உளறலும் அச்சுறுத்தல் என்று நினைத்தால் அஜித் குறித்தும் இதே மாதிரி நிறைய உளறல்கள்லாம் இருக்குது. விஜய் ரசிகர்களும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் அஜித் குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அஜித்துக்கு இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விமர்சிக்கிறாரு அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. தாவேகாவும் பாஜகவும் நெருங்கி வருது அப்படின்றாரு. இந்த ஒரு விமர்சனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது? இல்லை, அந்த KP முனுசாமியுடைய விமர்சனத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அவர் பேசியிருப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை மாதிரி போகிற போக்கில் வந்து வாய்க்கு வந்து அதை பேசாமல் ரொம்ப கவனத்தோடு பேசியிருப்பார். அதாவது விஜய்க்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருந்து இந்த ஒய் பாதுகாப்பை கொடுத்தா அது வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை,
அதே நேரம் பாஜக அரசியல் எண்ணத்தோட இதை கொடுத்திருந்தா அது தப்பு. அது மாதிரி பூசி மெழுகி பாஜக திரும்பி பார்த்தா தெரியும் அப்படின்னா அதுவும் கூட விஜய் மீதான ஒரு அக்கறையோடு கரிசனத்தோடு தான் அந்த கருத்து இருக்கும். அது விஜயை நம்ம விமர்சனம் பண்ணணும், விஜயை வந்து நம்ம தாக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அதுல இருக்கவே. பாஜக மீது நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, அவங்க உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களை முழுங்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த துணி தான் இருக்கும். அதனால இப்போ கேபி முனுசாமியுடைய அந்த விமர்சனத்தை வைத்து அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் விரிசல் பிளவு, எதிர்காலத்தில் இவங்க ஒன்னா கூட்டணிக்கு வரமாட்டாங்க நம்ம முடிவுக்கு வருவாங்கன்னு யாருமே பேசலையே இல்ல. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் இப்ப அதிமுகவுக்கு ஒரே நோக்கம்தான், திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும், அந்த இடத்துல நாம அமரணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அது விஜய் போன்றவர்களோட கூட்டணி அமைக்கும் போது எளிதாகும். அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஒரு கூட்டணி அமைப்பதில் அவங்களுக்கு என்ன சிக்கல்? இப்போ விஜய் வந்து ஒரு 50 சீட்டு கேட்குறாரு, 60 சீட்டு கேட்குறாரு அப்படின்னா அதை கொடுத்தால் நம்மால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழல் வந்து அதை கண்டிப்பாக அவங்க பயன்படுத்திக்க தானே செய்வாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கும்போது இப்போ விஜய் போன்ற ஒரு சக்தி வர்றது தானே அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சார் இதுதான் என்னோட அடுத்த கேள்வியாகவே இருந்துச்சு. இப்போ தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல சார், அது கட்சியிலேருந்து கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்லலை, தலைவர் சொல்லலை, இல்லை கட்சி நிர்வாகிகளாரும் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி சொல்லலை. அப்படி இல்லாதப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் அது வந்து ஒரு நியூஸாகவே பிரிண்ட் ஆகுது, தாவேகா அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் தாவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விடுறாங்க, விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருவர்களையும் தான் நாங்கள் வரவேற்போம், நாங்கள் ஏன் அடுத்தவங்களை சிஎம் ஆக்கிறதுக்கு நாங்கள் உழைக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன கேம் சார் இருக்கு? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இல்லை 2 கட்சிகள் கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னா அதிகாரபூர்வமாக வருவதற்கு முன்பே அது வந்து ஒரு யூகங்களாக வெளிவரும், அனுமானங்களாக பல்வேறு ஊடகங்கள்ல வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுடைய கற்பனை கிடையாது. ஓகே, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு சினிமா ரிப்போர்ட்டர் அப்படின்னா நான் வந்து இந்த திரைத்துறையில் வந்து பயங்கரமா ஊடுருவி இருப்பேன். என்னுடைய சோர்ஸ் யாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசியல் ரிப்போர்ட்டர் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலுமே அவருக்கான சோர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ 2 கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இவர்களுக்கு வருவதன் அடிப்படையில தான் இப்படி ஒரு செய்தியே பத்திரிகைக்கு வரும். ஸோ அந்த அடிப்படையில் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எங்கோ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அதுதான் இப்படி செய்தியாக மாறுது. அதிகாரப்பூர்வமாக வருவதற்கு முன்பு வருவதாலேயே அதை கற்பனைன்னு சொல்லிட முடியாது. இது எல்லாமே யாரோ இட்டுக்கட்டிய கட்டுக்கதைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. அது தேர்தல் நேரத்தில் அது வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேலிடத்தில் இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய், புஷி ஆனந்த், ஜான ஆரோக்கியசாமி, இப்போ ஆதவ் ஒரிஜினான்னு ஒருத்தர், இந்த 4 பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மேல்மட்ட பேச்சுவார்த்தை. இப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி எத்தனை தொகுதி அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதா ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற நாங்கள் விஜயை முதல்வாக்குவது தான் எங்களுடைய லட்சியம், நாங்கள் எதுக்கு எடப்பாடியோட கூட்டணின்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு இதெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஒரு கட்சி தொண்டரா நம்ம எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம், விஜயை முதல்வராக்கத்தானே எடப்பாடி முதல்வராக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. நாளைக்கு இப்படி ஒன்று நடக்கும்போது இவரே பார்த்தீங்கன்னா மாற்றி ஸ்டேட்மெண்ட் விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம வதந்தின்னு அலட்சியப்படுத்த வேண்டியதில்லை, இதுதான் நடக்கும் என்று நம்பவும் வேண்டியதில்லை. அரசியல் களத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுதான் அரசியல் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து பிரசாந்த் கிஷோர் சந்திச்சார் சார். சந்திச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு, ஒரு 15-20% வாக்குகள் வந்து விஜய்க்கு வரலாம், ஒரு வீட்டில் ஒரு வாக்கு வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை திமுக வலிமையாக இருக்கிற கூட்டணி எதிர்க்கிறதுக்கு அதிமுகவும் தாவேகாவும் இணைகிறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு அந்த திமுக வாக்கு சதவீதத்தில் சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு வாக்குங்கிறாரு, அதில் ஒரு திருத்தமே இருக்குது. ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் 2 வாக்குகள் விஜய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா நிச்சயமாக குறைந்தபட்சம் 2 பெண்கள் இருப்பாங்க. ஆனால் பெண்களுடைய வாக்கு என்பது விஜய் பக்கம் போவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது நம்மளுடைய அனுமானம்லாம் கிடையாது. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு, அதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு எடுப்பதற்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதில் கிடைத்த ரிப்போர்ட்டு தான் இது. அப்படி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் கணிப்பதை விட அதிக வாக்கு சதவீதம் விஜய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்றைய நிலவரம். ஒருவேளை நாளைக்கு
இவர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் போது அது வேணால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு இதுதான் நிலவரமாக இருக்குது. எல்லாத்துக்கு மேலே நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது தான், தமிழ்நாடு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்லேயே விஜய்க்கு வந்து 2 இலக்க வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயினுடைய வருகை என்பது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்றபடி அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சாங்கன்னா திமுக சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த கூட்டணியை சேர விடாம பண்றக்கூடிய முயற்சிகளையும் திமுக தரப்புல இருந்து எடுப்பாங்கல்ல? நிச்சயமா எடுப்பாங்க. ஆனா அதையும் மீறி பாத்தீங்கன்னா இப்ப 2 பேருடைய வாக்கு சதவீதத்தினுடைய அந்த டோட்டல் நம்பர் இருக்கு, அது வந்து அவங்களுக்கு தானே சாதகமா இருக்கு. நீங்க என்னதான் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் இப்ப விஜய் என்கிற ஒரு பெரிய ஃபோர்ஸ் சேரும் போது அல்டிமேட்டாக அவங்களுக்கு தானே வெற்றி கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் இணையாமல் இருப்பதற்கான வேலையை வேணால் இவங்க பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்ப்பது என்பது ஒன்று வந்து விஜயை வந்து அவங்க பக்கம் சேர விடாமல் செய்வது, அல்லது அதிமுகவை விஜய் பக்கம் சேர விடாமல் செய்வது. இந்த 2 நடந்தால் தான் 2 பேரும் சேராமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது திமுக தரப்பிலிருந்து அப்படி ஒரு முயற்சி நடப்பது தெரிந்தால் இவர்கள் இருவருமே தாங்கள் இணைவதில் வந்து ரொம்ப உறுதியாக தானே இருப்பாங்க. ஒருவேளை இந்த சின்ன சின்ன கட்சிகள், இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள், பாமக, தேமுதிக போன்ற ஒரு சிறு கட்சிகள் இந்த கூட்டணிக்கு போகாமல் இருப்பதற்கு திமுக முயற்சி பண்ணால் அதில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த 2 பெரிய ஃபோர்ஸ் இணைகிறத இவங்களால தடுக்க முடியாது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அதிமுக ஒரு பெரிய வலுவான கட்சி, தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க விஜயை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ யார் முதல்வர் பதவி அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்பியூட் ஆகும். துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற சிக்கல்லாம் வரும்ல. இதையெல்லாம் எப்படி பாசிபிளா இப்போ நம்ம பேசுறது? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை முதல்வராக்குவதற்காக எடப்பாடி வந்து அதிமுக வந்து அந்த கட்சியோட கூட்டணிக்கு வந்து சம்மதிக்க மாட்டார். அவருடைய அல்டிமேட் கோலுங்கிறது மீண்டும் தான் முதல்வராகணும், அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சாத்தியமில்லை அல்லது கடினம். அப்படிங்கிறதுனால வந்து விஜயை வந்து அவங்க உள்ளே கொண்டு வராங்க. அப்போ விஜயை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டைல் தான், உங்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து தான் அவரை வந்து கூட்டணிக்கு கொண்டு வருவாங்க. மற்றபடி விஜய் வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படலாம், அது அவருடைய உரிமை. அதுக்காக எடப்பாடி வந்து அந்த டிமாண்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இவங்க துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து விஜய் ஒத்துக்கொண்டாலும் அது பார்த்தீங்கன்னா இந்த 2026 to 31 அந்த 5 வருடத்துக்கான ஃபார்முலாவாக தான் அதை வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்று அந்த 31 நெருங்கும் போது இப்போ 2030 வாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக மீதே ஒரு அதிருப்தியை ஒரு சார்ஜ் வச்சு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர்றது, துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுறது, இப்படி ஒரு டிராமாவை நடத்தி கடைசி 1 வருஷம் 1.5 வருஷம் ஏடிஎம்கேயாக மாறி 2031 தேர்தலை தனித்து சந்தித்து அல்லது வேறொரு கட்சிகள் கூட்டணியோடு சந்தித்து அவர் முதல்வராகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அரசியலுங்கிறதே உங்களுக்கு ஒரு சதுரங்க விளையாட்டு தான். அது சூழலுக்கு ஏற்ப காய்களை நகர்த்துவது தான். அந்த வித்தையை விஜயும் கற்றுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயோட டார்கெட் அப்படின்றது 2031 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வருது தான் நிச்சயமாக. ஏன்னா விஜயுடைய டார்கெட் 2026 ஆட்சிக்கு வருவது தான். ஆனால் அது சாத்தியம் இல்லை. அது அவருக்கு புரியுமா? ஆமா, அது அவருக்கு புரிந்ததால் தான் இன்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்றாங்க. புரியுதா இல்லையா? அப்படி இல்லைன்னா அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அதை காது கொடுத்து கேட்குறாங்க இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா 2026 இப்படி இருக்கு, இப்ப நாம நினைத்தது நடக்காது, நம்ம தனித்து நின்று ஒட்டுமொத்தமாக தோத்து போயிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்த 5 வருஷம் கட்சி நடத்துறதே கஷ்டம். அப்போ நீங்க ஏதோ ஒரு கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டு ஓரளவுக்கு அந்த பவர்ல இருந்துகிட்டு கட்சியை வளர்ப்பதுங்கிறது ஈஸி. இப்ப பாருங்க, பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக அதில் மாட்டேன். ஏன்னா அல்டிமேட் வந்து உங்களுக்கு பவர் தானே. நீங்கள் பவரில் இருக்கும்போது தான் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அப்படி இல்லாம நீங்க அடுத்த 5 வருஷம் முழுக்க முழுக்க உங்க சொந்த பணத்தை போட்டு கட்சி நடத்துறதுங்கலாம் சாத்தியம் இல்லை. அப்படி என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு மக்கள் நீதி மையமாக மாறிவிடும். ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியும், அல்லது ஜான் போன்றவர்கள் அவருக்கு புரிய வச்சிருப்பாங்க. சார் இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு ரூட் எடுப்போம், 31 வந்து நம்ம 31 வரும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி வெர்சஸ் விஜய்னு வந்து நிற்கும். அன்னைக்கு வந்து ஈஸியாக இவர் உதயநிதியை வந்து வீழ்த்தி விட முடியும். ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவருடைய நகர்வு இருக்கும். துணை முதலமைச்சராக இருக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இது எல்லாத்த விட விஜய் அப்படின்ற ஒரு நடிகரால் எப்படி உதயநிதி வீழ்த்த முடியும்? இல்லை, நீங்கள் ஓட்டு போடுவது யார் அப்படின்னா பாமர மக்கள் தான். நீங்கள் பாமர மக்கள்கிட்ட போய் உதயநிதியை தெரியுமா விஜயை தெரியுமானா விஜயத்தான் தெரியும்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை விட
5 படத்தில் நடித்த ஒரு சினிமா நடிகனுக்கு தான் இங்க வந்து மக்கள் அப்படி செல்வாக்கு. பார்த்தா உதயநிதி அதுதான் நடிகர் யதார்த்தம். இல்ல உதயநிதி நடிகர்லாம் இல்ல. நிறைய பேர் உதயநிதி வந்து நடிகர் நடிகர் நடிகர்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா மு.க. ஸ்டாலினும் நடிகர் தான். ஆக்சுவலி இவங்களுடைய ஆர்ஜின் என்ன, இவர்களுடைய முதல் அடையாளம் என்னங்கிறத பார்க்கணும். உதயநிதி எப்படி நமக்கெல்லாம் அறிமுகம்? கருணாநிதியின் பேரனாக மு.க. ஸ்டாலின் மகனாகத்தான் நமக்கு உதயநிதியை தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா உதயநிதியை வந்து நம்ம மக்கள் மத்தியில பிரபலப்படுத்தணுங்கிறதுனால அவரை நடிகரா மாத்துறாங்க. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் சில படத்தில் நடிக்கிறாரு. அதுல ஒரு சில படங்கள் ஓகே மாதிரி ஒரு சில படங்கள் தவிர மற்ற எல்லா படமே ஃப்ளாப். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் டக்குன்னு அவர் எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்போ அரசியல்ல ரூட் எடுத்து போயிட்டு இருக்காரு. அப்போ உதயநிதியுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் தான். அவரும் விஜயும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நீங்களும் படத்தில் நடிச்சிருக்கீங்க, கரெக்டு தான். அதுக்காக உங்களை நடிகர் என்கிற அடையாளம் உங்களுக்கு பொருந்தாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு இந்தியா டுடே சி ஓட்டர்லாம் வெளியிட்டாங்க சார். அதில் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் 2026 எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தெரியல, ஆனால் முக்கியமான காரணியாக இருப்பாங்க தாவேகா அப்படின்னு ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதால் தான் இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா விஜயை நினைத்து வந்து பதட்டப்படுறாங்க. என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேங்கை வயலுக்கு அவர் போறார் அப்படின்னு ஒரு தகவல் கசிய தொடங்கிய பிறகுதான் திடீர்னு ஒரு 2 பேரை கொண்டாந்து நிறுத்தி இவங்க தான் அந்த குற்றவாளிகள் அப்படின்னு வந்து நிறுத்துறதுக்கு காரணமே, விஜய் அங்க போனோம்னா இந்த பிரச்சனை இன்னொரு பெருசாயிடும் அப்படிங்கிற அந்த அச்சத்தின் காரணமாகத்தான். அதே இது விஜயை வந்து இவங்க பெருசா நினைக்கலன்னா, நீங்க வேங்கை வயலுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க, எங்களுக்கு என்னண்டு இவங்க இந்த விஷயத்துல அசிரத்தையாக அலட்சியமாக இருந்திருக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் உண்மை. அதுதான் அந்த சி ஓட்டருடைய